சாட்டையை எடுத்த அண்ணாமலை. கோவையில் உள்ள வீட்டின் முன்பு அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். இது குறித்து மக்களின் கருத்துக்களை பார்க்கலாம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுக ஆட்சியை அகற்று வரை காலனி அலைய மாட்டேன் என்று சபதம் மேற்கொண்டிருக்கிறார். இதை பற்றி மதுரை மக்கள் என்ன கருத்து சொல்லுவாங்க? திமுக ஆட்சி அதுக்கு பதிலாக அவர் மக்களிடையே நேர்ல போய் சந்திச்சு அவங்களுடைய நிறை குறைகளை கேட்டிருந்தாருன்னா அது ஒரு பிரயோஜனமா இருக்கும். இந்த காணொலி அலைய மாட்டேன், சவுக்கால் அடிச்சுப்பேன் அப்படின்றதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. அப்படி பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு மாற்று கருத்தை அவர் வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். நன்றி. மக்கள் சார்பாக நாங்கள் வேண்டிக் கொள்வது, தயவு செய்து இந்த மாதிரி கயவர்களை கடுமையான முறையில் தண்டிக்க வேண்டும். அது தமிழ்நாடு அரசு அல்ல, இந்தியாவில் உள்ள அத்தனை அரசுகளுக்கும் பொருந்தும் இது. ஆகையால் வன்முறை எங்கேயும் நடக்கக்கூடாது. அந்த மாதிரியான கலாச்சாரம் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு அரசு தான் பொறுப்பாக வேண்டும். குற்றவாளியை கண்டுபிடித்து மிக கடுமையான தண்டனை கொடுக்கும் பட்சம் கட்சிக்காரர் என்று பார்க்காமல் அவரை செந்தில் பாலாஜி மாதிரி தப்பிக்க வைக்க நினைக்கக்கூடாது என்பதை பொதுமக்களில் ஒருவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்தி அவர் மக்களிடையே நேரடியாக பயனுள்ள பாஜக பத்தி சொல்லாம இந்த மாதிரி தவறானதெல்லாம் சொல்ல தேவையில்லை. நேரடியாக மக்கள்கிட்ட வந்து என்னென்ன பிரச்சனைகள் கேட்டு வந்தாலே எலெக்ஷன்ல செய்ய வாய்ப்பு இருக்கு. அவதூறானதை பேசுறது தவறான ஒரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.